இன்றைக்கி நம்ம திரும்பி அந்த பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. उसने अपने मुश्किल सुनाई. அவன் வந்து அவனோட பிரச்சனையை சொல்கிறான். अब तो भीन जऊ के सौ भारे में मेरा पिता मुझे घर में नहीं घुसाने लगे. நான் வந்து ஜவு சவ் வாங்கலைன்னா என் அப்பா வந்து என்னை வீட்டில் கூட விட மாட்டாரு. லடுக்கி சோச்கர் போலி. லடுக்கி வந்து யோசிச்சுட்டு சொல்கிறா, ஏக் தரிக்காக ஒரு யோசனை இருக்குது. உஸ்னே பேடோக்கே சிங்கு காட்டிலேயே அந்த பேடோவோட அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இந்த மாதிரி இருக்கும்ல ஹார்ன், அதை வந்து கட் பண்ணி அதை விற்றுரு. ஜவு ரூபாய் மில் உன்ஸ்கே, இதுக்கு வந்து உனக்கு அந்த ஜவு அளவுக்கு காசு கிடைக்கும். அப்புறம் அதில் நீ உன்னோட போரேவை வாங்கிக்கலாம். அது ஜவுன்னு சொல்லுவாங்க, போரேன்னு சொல்லுவாங்க. बोरे लोनपो कर बोरे बोरे लोनपो करके बेटा सौ पर लड़की ने उसे घर भेज दिया. சிங்க அவன் சொல்கிற மாதிரி கட் பண்ணி அதை அதை வந்து செல் பண்ணிட்டான். बेटे और जो के बारे पिता की हवाले करते हुए लोनपोगार का बेटा कुछ उसने विजय बाप से सारी कहानी कर सुनाई. அவங்க அப்பா கிட்ட லோன்போகாரோட பேட்டை அந்த லடுக்கியை பார்த்து எல்லா கடையும் சொல்லுறான். சுன்கர் லோன்போகார் போலா, அதை கேட்டுட்டு லோன்போகார் சொல்கிறாரு, लड़की से कहा कि हमें 9 हाथ लंबी राख की रस्सी बंद कर दे. அந்த லடுக்கி கிட்ட சொல்லு, எனக்கு வந்து ஒரு 9 हाथ லம்பையில் 9 feet லாங்கான ஒரு ராக்கி ரசி வேணும், அதை பன்கர் என்கிட்ட கொடு. उनके ना लड़की के पास जाकर पिता का संदेश दे दिया. அவன் வந்து லடுக்கி கிட்ட போய் சந்தேஷ்னா மெசேஜை சொல்கிறான். लड़की ने एक शर्त में रस्सी बना तो दूंगी. அவன் வந்து சரி ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். நான் நாளைக்கு வந்து பார்ப்பேன், ஷர்த்துனா நாளைக்கு. मगर तुम्हारे पिता को वह गले में पहनी होगी. ஆனால் உன்னோட பித்தா வந்து அதை அவரோட கழுத்தில் மாட்டிக்கணும். கலையனா ஆமாம் கழுத்து கரெக்ட். கலையனா தொட, पैनी होगा தை. लोनपोगार ने सोचा ऐसी रस्सी बनाने ही असंभव है. இதை பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. इसलिए लड़की और शर्त कर ली. இதை எப்படி லடுக்கி நாளைக்கு பண்ணுவா அப்படின்னு யோசிக்கிறான். अगले दिन लड़की ने 9 हाथ लंबी रस्सी ली. நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து லடுக்கி அந்த 9 हाथ लंबी रस्सिயை செஞ்சிருக்கா. उसे पत्थर के सील पर और चला दिया. அந்த பத்தரோட சில்னா இந்த பத்தர் மேலே மண்ணாக இருக்கும்ல, அது சிமெண்ட் அதில் கூட இருந்து இருப்பாங்களே, அதை சொல்கிறான். ரஸ்ஸி ஜல்கை, அந்த ரஸ்ஸியும் அந்த ராக்கில் இதாகிடுச்சு, முழுகிடுச்சு. மகர் ரஸ்ஸிக்கு ஆக்கர் கி ராக் பச் கை. அப்புறம் ரஸ்ஸி ஆனோடனே அதில் ராக் கொஞ்சம், ராக்னா அது என்ன சொல்லுவாங்க, சாமந்தின்னு சொல்லுவாங்க, அது बच गई. इसे वह सिल समते लोनपोगार के पास ले गई और उसे पहनने के लिए कहा. அந்த வந்து செஞ்சுட்டு அவள் லோன்போகார் கிட்ட கொண்டு வரா, வந்துட்டு இதை போட்டுக்கிறதுக்காக சொல்கிறான். லோன்போகார் ரசி தேக்கர் சாக்கித் ரகே. அதை பார்த்துட்டு லோன்போகார் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. वे जानते थे कि राखी रस्सी को गले में पहना तो दूर உட்டானா भी मुश्किल है. இதை எப்படி கழுத்தில் போடுவேன், கழுத்தில் போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறாரு. हाथ लगाते ही वह टूट जाएगी. அதில் ஹார்ட் வச்சா கூட அது உடஞ்சிருமே. लड़की की समझदारी के सामने उनकी अपनी चालाकी दरी रह गई. அந்த லடுக்கியோட அறிவுக்கு லோன்போகாரோட கிளவர்னஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. பின்னா வக்துகாவே लोनपोगार ने अपने बेटा का शादी का प्रस्ताव लड़की के सामने रख दिया. धाम धूम से उन दोनों की शादी हो गई. அவர் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அந்த லடுக்கிக்கும் அந்த பையனுக்கும் லோன்போகாரோட பேட்டாக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறாரு. ஆனால் அப்புறம் அவங்க 2 பேரோட மேரேஜ் வந்து ரொம்ப தாம் தூம்னா ரொம்ப சூப்பராக கிராண்டாக நடந்துச்சு. அவ்வளோதான் இந்த லெசன்.
அப்புறம் இந்த லெசனோட இதை வந்து நீங்கள் இங்கே எழுதலாம். இந்த லெசன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைபும் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.